லண்டன் முதல் வாஷிங்டன் வரை, டொரண்டோ முதல் ஆம்ஸ்டர்டம் வரை உலகம் முழுவதும் எலிகளின் தொல்லை பெரும் விஸ்வரூபமாக உருவெடுத்து வருகிறது. சயின்ஸ் அட்வான்சஸ் இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வில் நகர எலி நிபுணர் டாக்டர் மாபி காரிகன் வட அமெரிக்காவைச் சேர்ந்த 16 நகரங்களை ஆய்வு செய்தார். அதில் 11 நகரங்களில் எலிகளின் எண்ணிக்கை கடந்த 7 முதல் 17 ஆண்டுகளில் கடுமையாக அதிகரித்துள்ளன. வாஷிங்டனில் 400 விழுக்காடு, சான் பிரான்சிஸ்கோவில் 300 விழுக்காடு, டொரண்டோவில் 180 விழுக்காடு, நியூயார்க்கில் 160 விழுக்காடு என எலி தொகை பெருக்கம் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பதிவாகியுள்ளது. இங்கிலாந்தில் மட்டும் எலி எண்ணிக்கை 1 கோடி முதல் 12 கோடி வரை இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ, நியூ ஆர்லியன்ஸ் உள்ளிட்ட சில நகரங்களில் மட்டுமே எலிகளின் எண்ணிக்கை சற்றே குறைவாக ஆய்வில் வெப்பநிலை உயர்ந்த நகரங்களில் எலிகள் அதிகரிப்பு தெளிவாக காணப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சில இடங்களில் வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ் உயர்ந்துள்ளது. உலகளவில் வெப்பநிலை 2100ஆம் ஆண்டுக்குள் 1.9 முதல் 2.7 பாகை செல்சியஸ் வரை உயரும் என்று கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர் எச்சரிக்கிறது. இது எலி எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க செய்யும். மேலும் நகரங்களில் குப்பை அதிகரிப்பு, துரித உணவு பழக்கம், குப்பை சேகரிப்பில் தாமதம், சாலைகள் மற்றும் கட்டிடப் பணிகளால் கழிவுநீர் பாதைகள் பாதிக்கப்படுதல் போன்றவையும் எலிகள் பெருகுவதற்கு காரணம். எலியின் சிறுநீரிலிருந்து பரவும் லெப்டோஸ்பைரோசிஸ், என்தாவைரஸ் போன்ற ஆபத்தான நோய்களை பரப்புவதால் அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது அவசியமாவதாக அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். கால்ஃப் பிரியர்களே, ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 வரும் அக்டோபர் 3ஆம் தேதி சுங்கை புலோ கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது. டீ ஆஃப் மதியம் 1 மணிக்கு. QR கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம். வணக்கம் மலேசியா, சமூகத்தை ஒன்றிணைக்கிறது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.